Next type phylogenetic system of classifications. Phylogenetic system of classifications க்கு முன்னாடி பாருங்க நமக்கு origin of species 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. சார்லஸ் டார்வின் அப்படின்றவர் பரிணாமம் பத்தி என்ன பண்ணிருப்பாரு ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ், அதாவது உயிரிகள் எப்படி தோன்றியது அப்படின்றது அவர் 1859 எழுதியிருப்பார் ஒரு புக்கை. அது என்ன புக்குன்னு பார்த்தோன்னா ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ். ஓகேங்களா, இது எழுதினவர் சார்லஸ் டார்வின். இவர் தான் பைலோஜெனட்டிக் சிஸ்டத்துக்கு ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இது ரிலேட்டடான ஒர்க் யார் யார் செஞ்சுருக்காங்க அப்படின்றத பாருங்கள். சீதர் இவங்க தான் யார், அடால்ஃப் யங்லர் அண்டு காரல் பிராண்டல் அப்படின்றவங்க. சரிங்களா, பைலோஜெனட்டிக் சிஸ்டத்துடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் ப்ரப்போஸ் பண்ணவங்க. சரிங்களா, இவங்க இந்த சிஸ்டத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கவனி. பைலோஜெனட்டிக் சிஸ்டத்துலேயே ரொம்ப இயர்லியஸ்ட் சிஸ்டம் என்ன அப்படின்றத பார்த்தோன்னா காரல் பிராண்டல், அதாவது அடால்ஃப் யங்லர் அண்டு காரல் பிராண்டல் இவங்களுடைய சிஸ்டம் தான் ரொம்ப ரொம்ப இயர்லியஸ்ட் சிஸ்டம். பரிணாமம் பற்றிய கிளாஸிஃபிகேஷன்ஸ் கொடுத்தவங்களில் ரொம்ப இயர்லியஸ்ட் சிஸ்டம் எது அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேர்த்தது தான். இவங்க எழுதின புக் என்ன அப்படின்றத பார்த்தோன்னா டை நேச்சர் லைக்கன் பிளாசன் ஃபெமிலியன் அப்படின்ற புக்கை 23 வால்யூம்ஸாக என்ன பண்ணியிருப்பாங்க, கன்வெர்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. சரிங்களா, சீதர் இந்த பைலோஜெனட்டிக் கிளாஸிஃபிகேஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் 13th டிவிஷன்ஸ் இருக்கும். பிளான்ஸ் 13 டிவிஷன்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இதில் 11 டிவிஷன்ஸ் பாருங்கள், 11 டிவிஷன்ஸ் தேலோஃபைட்ஸ்லையும் 12th டிவிஷன்ஸ் பார்த்தோன்னா எம்ப்ரியோஃபைட்டா, அதாவது ஆஸ்பனோகேமே, பிளான்ஸ் வித் எம்ப்ரியோஸ் பட் நோ போலன் டியூப்ஸ், பிரையோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸு. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கிறத ஒரு குரூப்லையும், அனதர் ஒன் பார்த்திங்கன்னா 30th டிவிஷன்ஸ் எம்ப்ரியோஃபைட்டால் வச்சுருப்பாங்க. அது சைஃபனோகேமே அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இதில் பாருங்கள் இந்த சைஃபனோகேமேக்கு என்ன கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத. See the plants with embryos and pollen tubes. பிளான்ஸில் எம்ப்ரியோஸ் இருக்கணும், போலன் டியூப்ஸும் இருந்ததுன்னா அது சைஃபனோகேமே. எம்ப்ரியோஸ் இருக்காது, தென் போலன் டியூப்ஸும் இல்லாமல் இருந்ததுன்னா அது என்னது, ஆஸ்பனோகேமே அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் அடால்ஃப் யங்லர் அண்டு காரல் பிராண்டலுடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ஆர்த்தர் கிரான்க்விஸ் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸை பாருங்கள். அடுத்து ஒரு பைலோஜெனட்டிக் சிஸ்டமை கிளாஸிஃபை பண்ணவங்கள முக்கியமானவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்த்தர் கிரான்க்விஸ்ட் அப்படின்றவர். இவர் ஃப்ளாரிங் பிளான்ஸை பேஸ் பண்ணி இந்த சிஸ்டம் அந்த கிளாஸிஃபிகேஷன்ஸை என்ன பண்ணியிருக்கிறாரு, ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. சீதர் ஆர்த்தர் கிரான்க்விஸ்ட் அப்படின்றவர் ஒரு அமெரிக்கன் பாட்டனிஸ்ட், சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட்டு இவர் இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஃப்ளார்ஸுடைய கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி அதில் டாக்ஸானமிக் கேரக்டர்ஸ், அனட்டாமிக்கல் அண்டு ஃபைட்டோகெமிக்கல் கேரக்டர்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, இவருடைய கிளாஸிஃபிகேஷன்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. He has presented his classifications in 1968 in his book titled The Evaluations and Classifications of Flowering Plants. இந்த புக்கோட நேம் The Evaluations and Classifications of Flowering Plants அப்படின்ற புக்கில் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவருடைய கிளாஸிஃபிகேஷன்ஸை எழுதியிருக்காரு. சரிங்களா, சீதர் இவருடைய கிளாஸிஃபிகேஷன்ஸை இப்போ இருக்கக்கூடிய கிளாஸிஃபிகேஷன்ஸையும் பிரின்சிபல்ஸையும் பைலோஜெனட்டிக் சிஸ்டத்தில் ஓரளவுக்கு இவருடைய கிளாஸிஃபிகேஷன்ஸை எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதாக இருக்குது. சரிங்களா, சீதர் இவர் எப்படி கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத கவனி. இவர் ஆஞ்சியோஸ்போம்ஸை 2 மெயின் கிளாஸஸாக கிளாஸிஃபை பண்ணுறாரு. மக்னோலியப்சிடே அண்டு லிலியோப்சிடே அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாரு. மக்னோலியப்சிடே அப்படின்னா டைகாட், லிலியோப்சிடே அப்படின்னா மோனோகாட் அப்படின்னு அர்த்தம். இதில் இவர் 6 சப் கிளாஸஸும்
64 ஆர்டர்ஸும் 320 ஃபேமிலிஸும் அதில் 1,65,000 ஸ்பீஷியஸையும் இது பண்ணுறாரு. சரிங்களா? இதில் மக்னோலியாப்சிடா, whereas in Liliopsida there are 5 subclasses, 19 orders, 66 families and about 50,000 species. அந்த மாதிரி இருக்கிறதா அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. See that இவருடைய கிளாஸிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணாங்க, ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்க. பட் லாங் டைம் வந்து இந்த சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ண முடியலை. ஏன் அப்படின்ட்டு பார்த்தோன்னா, இதில் பிளான்ட்ஸை வந்து ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கான அடாப்டடான இதுவாக வந்து இந்த பைலோஜெனட்டிக் நேச்சர் வந்து இல்லை அப்படின்ற காரணத்துக்காக இந்த சிஸ்டம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? சீதர் எங்லர் அண்டு பிராண்டலுடைய கிளாஸிஃபிகேஷன்ஸுடைய அவுட்லைன்ஸ் வந்து பாருங்கள். இதில் 2 சப்டிவிஷன்ஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு 1 டிவிஷன்ஸ் வந்து எம்ப்ரியோஃபைட்டா, சப்டிவிஷன்ஸ் ஜிம்னோஸ்போமேஸ் அண்டு ஆஞ்சியோஸ்போமே. இதில் ஆஞ்சியோஸ்போம்ஸில் வந்து 2 டிவிஷன்ஸ் வந்து கிளாஸஸ் இருக்குது. மோனோகாட்டிலிடனே அண்டு டைகாட்டிலிடனே. மோனோகாட்டிலிடனேல 11 ஆர்டர்ஸும் 45 ஃபேமிலிஸும் இருக்குது. தென் டைகாட்டில் 44 ஆர்டர்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பார். ஸோ டைகாட்டில் மட்டும்தான் வந்து 2 கிளாஸஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பார் சீரியஸ். அது என்ன பார்த்தோன்னா ஆர்கிக்ளமைடியே அண்டு மெட்டாக்ளமைடியே அப்படின்றது. ஆர்கிக்ளமைடியே அப்படின்னா ஏ பெட்டலேன்னு சொல்லுவோம். கொரல்லா சீதர் கொரல்லா வந்து பாலிபெட்டல்ஸாக இருக்கும். தென் பீரியாந்த் வந்து சிங்கிள் ஆர் டபுளாக இருக்கும். இன்க்ளூஸ் 33 ஆர்டர்ஸ் அண்டு 201 ஃபேமிலிஸ் வந்து இருக்கும் ஆர்கிக்ளமைடியில். தென் நெக்ஸ்ட் ஒன் சிம் பெட்டலேல கொரல்லா கேமோஃபெட்டலஸாகவும் பீரியாந்த் வந்து 2 ஹோல்ஸாகவும் 11 ஆர்டர்ஸும் 57 ஃபேமிலிஸும் இருக்கும். இதுதான் எங்லர் அண்டு பிராண்டலுடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் அவுட்லைன்ஸ். சரிங்களா? சீதர் ஆர்த்தர் அண்டு கிராங்க்விஸ்டுடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்னோலியாப்சிடா. இதில் சப்கிளாஸஸ் வந்து மக்னோலியாய்டியே, கேரியோஃபிலைடியே, டிலினிடியே, ஆஸ்ட்ராய்டியே, ரோசியாய்டியே, ஹெமாலாய்டியே அப்படின்ற சப்கிளாஸஸ் வந்து இருக்கும். இதுதான் வந்து மக்னோலியாப்சிடாவில் இருக்கக்கூடிய சீரியஸ் சப்கிளாஸஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து லில்லியாப்சிடே. என்னது? லில்லியாப்சிடே. சீதர் லிலியப்சிடேல என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். அரிஸ்மேட்ரிடே, தென் நெக்ஸ்ட் ஒன் அரிசிடே, நெக்ஸ்ட் ஒன் வந்து காமாலினிடே, நெக்ஸ்ட்டு ஜிஞ்சிஃபெரிடே, தென் வந்து லில்லிடே அப்படின்ற சப்கிளாஸஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பார். இதுதான் ஆர்த்தர் கிராங்க்விஸ்டுடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் அவுட்லைன். நெக்ஸ்ட் ஒன் கவனிங்க. See the APG classifications. APG classifications means phylogeny, angiosperm phylogeny group of classifications அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்டான ஃபேரிங் கிளாஸிஃபிகேஷன்ஸ் அப்படின்ட்டு இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸை சொல்லலாம். பைலோஜெனட்டிக் டேட்டாஸை வந்து பார்த்தோன்னா அதாவது ப்ரெசன்ட் 20th செஞ்சுரியில் வந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் 4 குரூப்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. சிதர் அந்த 4 குரூப்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோன்னா APG1, APG2, APG3 அண்டு 4. இது 1982ல், தென் நெக்ஸ்ட் ஒன் 2003ல், தென் நெக்ஸ்ட் ஒன் 2009, தென் நெக்ஸ்ட்டு 2016. இந்த மாதிரி இயருக்கு ஏற்ற மாதிரி அதாவது 1, 2, 3, 4 இருக்குது இல்லைங்களா, அது பேஸஸாக வந்து இந்த மாதிரியான இயர்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கான இது வந்து ஒரு டைமும் வந்து சேஞ்சஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் பிளான்ஸில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு இயர்ஸும் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து பைலோஜெனட்டிக் அதாவது ஏபிஜி கிளாஸிஃபிகேஷன்ஸ். சீதர் ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணி நியூ வெர்ஷனில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. எதை வச்சு ரெகக்னேஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கவனிச்சோன்னா
based on the information received from various disciplines such as groups, cross morphology, anatomy, embryology, palynology, karyology, phytochemistry and strongly molecular data. இதையும் வச்சு தென் டிஎன்ஏ செக்வன்சஸ் இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸை வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சீதர் இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸுடைய அவுட்லைன்ஸ் வந்து பாருங்கள். சீதர் இதில் 2 கார்டிலன்ஸ் அதாவது டைகாட் ஃபேமிலிஸ் வந்து இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. சூப்பர் ஆஸ்டிராய்ட்ஸ், என்னது சூப்பர் ஆஸ்டிராய்ட்ஸ், தென் சூப்பர் ரோசிடாய்ட்ஸ், தென் இயர்லி டைவர்ஜிங், தென் நெக்ஸ்ட் வந்து யூடிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பாரு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரோசாய்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னது ரோசாய்ட்ஸ், அதாவது சூப்பர் ஆஸ்டிராய்ட்ஸில் வந்து 3 இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னது பெர்பெரி டாப்சிடேல்ஸ், என்னது பெர்பெரி டாப்சிடேல்ஸ், தென் வந்து சாண்டலேல்ஸ், நெக்ஸ்ட் ஒன் வந்து கேரியோஃபில்லேல்ஸ் அப்படின்ற டைப்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் சூப்பர் ரோசிடாய்ஸ், சூப்பர் ரோசிடாய்ஸில் ரோசிடாய்ஸ், தென் நெக்ஸ்ட் ஒன் இதில் ஃபேமிலி வந்து யுஃபேபேசியே, தென் யுஃபேர்பேசியே அப்படி 2 இது இருக்கும். நெக்ஸ்ட்டு சாக்சிஃப்ளோரேஸ், டைலினியல்ஸ், தென் கன்னிரேல்ஸ், saxifragiles, dilleniales, then next வந்து canarales, then next puxales, then diversity evidensesல வந்து darkidendrales அப்படின்ற இது வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து proteales, proteales, ranunculales, then next one வந்து certophilales, செட்டோஃபில்லேல்ஸ் அப்படின்ற டைப்ஸ் எல்லாமே வந்து யூடிகாய்ட்ஸில் முடியும். நெக்ஸ்ட் ஒன் மோனோகார்ட்ஸில் மியூசேசியே, தென் லில்லியேசியே அப்படின்றது வந்து இருக்கும். சீதர் நெக்ஸ்ட்டு அமர்போஃபில்லேல்ஸ், நிம்ஃபையேல்ஸ், ஆஸ்ட்ரோபேலியேல்ஸ், தென் மக்னோலியேல்ஸ், தென் குளோரந்தேல்ஸ் இது எல்லாமே வந்து ஆஞ்சியோஸ்போமில் ஏர்லி ஆஞ்சியோஸ்போம்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து APG4 உடைய அவுட்லைன் கிளாஸிஃபிகேஷன்ஸ். சீதர் ஆஞ்சியோஸ்போம்ஸை பொறுத்த வரைக்கும் 3 கிளாஸஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா ஆஞ்சியோஸ்போம்ஸ், தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து மோனோகார்ட்ஸ், அதில் யூடிகாய்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. இதில் 8 ஆர்டர்ஸும் கவனிச்சிங்கன்னா 8 ஆர்டர்ஸ் இருக்கும். தென் 26 ஃபேமிலிஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே வந்து இதனுடைய கேரக்டர்ஸ். தென் இது பார்த்தோன்னா ANA அப்படின்ற இதில் வந்து முடியும். ANA அப்படின்னா என்ன அப்படின்னு கவனி. ANA கிரேட் மக்னோலியேட்ஸ், தென் குளோராந்தேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அமர்போஃபில்லேல்ஸ், லிம்பையேல்ஸ், ஆஸ்ட்ரோபெய்லியேல்ஸ் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸில். இதனுடைய கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து பாருங்கள். சிங்கிளான அடாக்சியல் ப்ரொஃபைல் இருக்கும். எத்திரியல் ஆயில்ஸ் ரேர்லி ப்ரெசண்ட்டாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து ஹெர்பேசியஸாகவும், தென் நெக்ஸ்ட்டு வாஸ்குலார் கேம்பியம் வந்து ஆப்சன்ஸாக இருக்கும். வாஸ்குலார் பண்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெம்மில் வந்து ஸ்கர்ட்டடாக இருக்கும். லீஃப் வந்து பேரலல் வெயின்டாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோரல் பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக வந்து 3ஆக இருக்கும். சரிங்களா? பீரியாந்த் வந்து டீப்பல்ஸ்குள்ளார கம்போஸ்டாக இருக்கும். போலன் வந்து மோனோ சல்கேட்டாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டைல்ஸ் வந்து நார்மலாக ஹாலோவாகவும், தென் வந்து சக்ஸசிவ் மைக்ரோ ஸ்போரோஜெனிசஸாகவும் இருக்கும். தென் யூடிகாய்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் 45 ஆர்டர்ஸும் 313 ஃபேமிலிஸும் வந்து இருக்கும். இதை வந்து ஏர்லி டைவர்ஜிங் யூடிகார்ட்ஸ் ப்ளஸ் சூப்பர் ராய்ட்ஸ் ப்ளஸ் சூப்பர் ஆஸ்டிராய்ட்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கும். இதனுடைய கேரக்டர்ஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து பாரு.
சீட்ஸ் வந்து 2 கார்டிலேடன்ஸாக இருக்கும். ட்ரை லாக்குனார் வித் 3 லீஃப் ட்ரேசஸ் வந்து இருக்கும். ஸ்டொமேட்டா வந்து அனோமோசைட்டிக்காக இருக்கும். எத்திரல் ஆயில்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஃபுட்டியை பொறுத்த வரைக்கும் ஹெர்பேசியஸாக இருக்கும். லீவ் சிம்பிளாகவும் தென் காம்பவுண்ட்ஸாகவும் யூஸ்வலாக வந்து நெட் வெயிண்டடாகவும் இருக்கும். ஃப்ளாஸை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக சீதர் ஃப்ளாஸ் பொறுத்த வரைக்கும் 2 or 4 or 5 ஃப்ளாஸஸ் இருக்கும். மைக்ரோஸ்போரோஜெனிசஸ் அது சைமல்டேனியஸாக இருக்கும். ஸ்டேல் வந்து சாலிடாகவும் இருக்கும். தென் ட்ரைகால்பேட் போலன்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். சரிங்களா? சீதர் இதில் 2 பிளேசஸில் வந்து பாருங்கள், எத்திரல் ஆயில் அப்படின்னா என்னன்னு சொல்லாமல் இருந்திருப்பேன். எத்திரல் ஆயில் மீன்ஸ் நறுமண எண்ணெய், வாசனை எண்ணெய்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஒரு சில பிளான்ஸில் லீஃபில் வந்து பார்த்திங்கன்னா வாசனையாக இருக்கும், அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அது வந்து ஒரு சில பிளான்ஸில் ப்ரெசண்ட் ஆகியிருக்கும், ஒரு சில பிளான்ஸில் வந்து ஆப்சண்ட் ஆகியிருக்கும். இதுதான் வந்து ஏபிஜி சிஸ்டம் கிளாஸிஃபிகேஷன்ஸ். இன்னும் கொஞ்சம் இருக்குது, கவனிங்க. சீதர் இந்த ஏபிஜி சிஸ்டமை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெசண்ட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நடைமுறையில் என்னென்ன சேஞ்சஸ் வந்து இருக்கோ அதை எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணி நியூ செட்ஸாகவும் தென் டேட்டாஸையும் கலெக்ஷன் பண்ணி அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாராலையும் கரண்ட்டில் வந்து அக்செப்டட் பண்ண ஒரு கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து டாக்ஸானமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்தியன் பொட்டானிக்கல் கரிக்குலம்லேயும் இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு பிளேசஸ் வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? சீதர் அதாவது பெந்தம் அண்ட் ஊக்கர் கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து 883ல் 200 ஃபேமிலிஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. தென் எங்லர் அண்ட் ஃப்ராண்டலில் பார்த்தோன்னா 950ல் வந்து 303. தென் ஆர்த்தர் கிராங்க்விஸ்ட் வந்து 981 வந்து 386 ஃபேமிலிஸ். தென் நெக்ஸ்ட்டு ஏபிஜி1 998ல் வந்து கவனிங்க 468 ஃபேமிலிஸை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. தென் 2ல் வந்து அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு 457. தென் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 413, அதற்கப்புறம் 416. இந்த மாதிரி இயர் பை இயர் வந்து அதிகரிச்சுட்டே போயிருக்கு. ஸோ கிளாஸிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது ஒரு டைமிங்கில் வந்து இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்றத வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. இயருக்கு இயர் வந்து என்னவாகும்னா நியூ டேட்டாஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறப்போ அதில் நிறைய சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். திஸ் இஸ் த கிளாஸிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா? இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் 3 டைப்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தோம். ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம், தென் நேச்சுரல் சிஸ்டம், தென் பைலோஜெனட்டிக் சிஸ்டம். அந்த பைலோஜெனட்டிக் சிஸ்டத்தில் தான் நிறைய பேர் வந்தாங்க. ஆர்த்தர் கிராங்க்விஸ்ட், காரல் ஃப்ராண்டல், தென் ஏபிஜி, இதெல்லாமே வந்து பைலோஜெனட்டிக் சிஸ்டம். இவங்களுக்கு முன்னாடி வந்து யார், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷஸ் எழுதின நேச்சுரல் செலெக்ஷன்ஸ் அப்படின்ற கொடுத்த சார்லஸ் டார்வின். சரிங்களா? திஸ் இஸ் வில் பி கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ஓவர். அடுத்து வந்து மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் இன் டாக்ஸானமி என்ன அப்படின்றத பாருங்கள்.